ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நம்ம மனசில் நல்ல உயர்வான எண்ணங்கள் தான் இருக்கும். யாருமே எப்போவுமே எந்த நேரத்துலையும் நான் கரெக்டு கிடையாது, நான் சரியே கிடையாது, நான் உயர்ந்தவன்லாம் கிடையாது, என்னை யாரும் மதிக்கலாம் தேவையில்லை, நான் ஒரு எதுக்கும் உதவாதவன் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் யாருக்காவது இருக்குமா? இல்லை உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்ல உணர்வு எப்பயுமே நம்மளை பற்றி இருக்கும். அப்போது நம்மளுடைய வேல்யூ, அந்த வேல்யூ நிறையா இடங்களில் நம்மளை அறியாமலே நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்னால கீழே தள்ளப்படும். ஏன்? ஆனால் அதே இடங்களில் நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும். அப்படி பண்ணும்போது நமக்கான மரியாதை, நமக்கான வேல்யூ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக காப்பாற்றுவோம். அந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம பண்ணணும். எங்கே பார்த்தாலும் ரொம்ப அருமையான மனுஷன்டா, அருமையான மனிதிடா அப்படின்னு மற்றவங்க பார்த்து வியக்கத்தக்க முறையில் வாழ்க்கையை வாழும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அதிகம். எல்லாருமே ஏங்குறது ஒரு அப்ரிசியேஷன், எல்லாருமே எதிர்பார்க்கறது நான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதுக்காக மற்றவங்கள நான் கீழே தள்ளி பெஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னாவே ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு நம்மளை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணம். எப்படி அதை வேல்யூ பண்ணுறது? உங்களை வேல்யூ பண்ணிக்கிறது, உங்களோட வேல்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை, பெர்ஸ்பெக்டிவை க்ரியேட் பண்ணுறது எப்படி? அதை தான் இந்த எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஹவ் டு வேல்யூ யுவர் செல்ஃப். என்னென்னலாம் பண்ணணும்? நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு 10 விஷயங்களை பண்ணலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா 8, ஆனால் 10 உங்களுக்கு போனஸ்டாக சொல்ல போகிறேன். ஆல்ரைட், தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா நேரங்கள்லையுமே நம்ம வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கு, அமைஞ்சிட்ருக்கு அப்படின்ற நம்பிக்கை நம்மளை தொடர்ந்து உந்தி தள்ளும். ஒரு பர்பஸ் லைஃப்பில், ஓகே இதுக்காக தான் நான் வாழ்கிறேன், இந்த விஷயம் என்னை எக்ஸைட் பண்ணுது. ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்க போகும்போது எல்லா கவலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைய நாளில் இதெல்லாம் நல்லது நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு படுக்கும்போது அந்த இரவுமே ரொம்ப அருமையாக அமையுது. சுற்றி சுற்றி அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கோம். ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்லையும் நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணணும், நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு புதுசாக வந்திருக்க நண்பா, நண்பிகளே, வெல்கம் அண்ட் ஜாயின் த ஆர்ஜே மனோ ஃபேமிலி கிளப். ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடிக்கடி சப்போர்ட் பண்ணி நம்மளை உந்தி தள்ளக்கூடிய நம்ம நண்பா, நண்பிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களால் தான் நான், உங்களால் மட்டுமே நான். டயலாக் கிடையாது, உண்மை. இதனால் என்னப்பா கிடைக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய சந்தோஷம், புன்னகை. ஒவ்வொருத்தரும் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை
இந்த ஒரு பேஷனேட் எஃபர்ட் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 250க்கும் மேற்பட்ட எபிசோட் நினச்சி கூட பார்க்க முடியலை. கடந்த 3 வருஷமாக விடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மை பர்பஸ் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட்லி வித்தின் இட். அதுதான், அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். எப்படியா இருந்தாலும் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய நண்பா நண்பிகளை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை அது எடுத்து தரும். RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் மெசேஜ் மீ, யூ கேன் டாக் டு மீ அண்ட் யூ கேன் ப்ரொவைட் ஆல் த ஃபீட்பேக், கன்சர்ன்ஸ் அண்ட் வாட் குட் பி த நெக்ஸ்ட் எபிசோட் எல்லாமே நீங்கள் கொடுக்க முடியும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். அங்கே என்ன கிடைக்க போகுதுன்னா, த வெரி க்ளோஸ். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தான் நம்மளோட எபிசோடு வருது. நீங்கள் வாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதே இது வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் இருந்தீங்கன்னா நிறைய நேரங்களில் மெசேஜஸ், போல்ஸ், அது மாதிரி வாய்ஸ் மெசேஜஸ் நிறையா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஸோ த வே வி ட்ராவல் அலாங் அப்படி தான் சொல்லுவேன். ஆல்ரைட், நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஒரு சந்தோஷமான நாளில் தான் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமான நாள் தானே. எல்லாமே நம்ம எண்ணங்களில் தாங்க இருக்குது. இந்த நொடியில் இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது வந்தாலும் என் மனசை சலனப்படுத்தாமல் தெளிவாக சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்மளை மாற்றும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மைதான். ஒவ்வொருத்தரோட சந்தோஷமும் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் வாழ்க்கையை நேர்கோட்டில் முன்னேற்றக்கூடிய விஷயமா இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே, நம்ம வரலாம். இப்போ நம்ம டாபிக் என்ன பார்த்தோம்? ஹவு டு வேல்யூ யுவர் செல்ஃப். 8 டிப்ஸ், 8 வேஸ். உங்களை எப்படி வேல்யூ பண்ணிக்கிறது. 8 இல்லை 10 கொடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள, அதனால. த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ உங்கள் வேல்யூ கீழே போகவே போகாது. த ஃபர்ஸ்ட் ஒன், நாட் அப்ரிசியேட்டட். நிறைய இடங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு உபயோகமாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல, நீங்கள் பண்ணுற வேலைக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கல. இது உங்கள் ஒர்க் லைஃப்பில் கூட இருக்கலாம். உங்களை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களை மேலே வளரவே விட மாட்டாங்க அப்படின்னா, then why you have to be there? எதுக்காக நீங்கள் அங்கே இருக்கணும்? கீப் யுவர் செல்ஃப் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். விலகி இருக்கும்போது அவங்க உங்களை புரிஞ்சிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வாலண்டியராக கேட்குறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா அதோட மதிப்பு தெரியாது. அந்த மதிப்பை காமிக்கிறதுக்கு கொஞ்சம் விலகி நின்று பாருங்கள், புரிய ஆரம்பிக்கும். த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சம் பீப்புள் இஃப் தே நாட் இன்வைட்டிங் யூ, உங்ககிட்ட சொல்லக்கூட மாற்றுறாங்க அப்படின்னா, டோன்ட் கோ. எதுக்கு போகணும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்ற பொன்மொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுக்கு போகணும்? நம்மளை இன்வைட் பண்ணலைன்னா நம்ம வருத்தப்படவும் கூடாது, நம்ம அங்கே போகணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேல்யூ போகும். அதே இது கூப்பிடவே இல்லை, நம்ம இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துங்க வச்சுங்களேன், அது கரெக்டு கிடையாது. த தேர்ட் ஒன், இன்வைட்டட் லேட். எல்லாரையும் இன்வைட் பண்ண பின்னாடி சடனாக உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் போகணும் அவசியமே கிடையாதுங்க. எதுக்கு போகணும்? ஏன்னா அவங்க தான் உங்களை மதிக்கவே இல்லையே.
மதித்தாலும் கடைசியாக போனால் போயிட்டு போகுது, வந்துட்டு போடா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகணும் அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. டிக்ளைன் பண்ணுங்கள். ஏதோ காரணம் சொல்லி நீங்களும் டிக்ளைன் பண்ணுங்கள். ஆமாங்க, நம்மளை மதிக்கணுங்க. எப்பயுமே செல்ஃப் எஸ்டீம் முக்கியம். ஒரு வரட்டு கௌரவம் தேவையில்லை. ஆனால் ஒரு கரெக்டான ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற தப்பு கிடையாதுல்ல. இந்த ஃபோர்த் ஒன், இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள இன்கேஸ் கண்டினியூஸாக இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள திருப்பி அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் அவங்களுக்கு தேவையான அவங்களே ஓடியாருவாங்க. நிறைய நேரங்களில் அந்த மனுஷனோட வாழ்க்கையே மியூச்சுவலான தேவைகள் தாங்க. தேவைகள்னு இருக்கும்போது எல்லாமே சொல்லுவாங்க. தேவைகள் இல்லாதப்ப நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படி கண்டுக்காமல் இருக்காங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணாதீங்க. that won't really help to bring up your value back. அப்படி இல்லைங்க. the fifth one, உங்களை பிட்ரே பண்ணுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே போய் அவங்களை பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணும். ஜஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன். அதுலேருந்து வெளியே போங்க. நமக்குன்னு வாழ்க்கை இருக்குது. நம்ம இதுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சவங்க கிட்ட, இல்லை நம்மளை துரோகம் பண்ணி நம்மளை குழி தோண்டி விழ வைக்கணும்னு நினச்சவங்க கிட்ட நம்ம கோவப்பட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும். ஜஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஆன். சிக்ஸ்த் ஒன், பி ஃபர்காட்டன். யாரோ ஒருத்தவங்க அப்படியே உங்களை பற்றி கண்டுக்கிறாமல் இக்னோர் பண்ணுறது கூட இல்லை, இப்படி மறந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னா நீங்கள் மறந்துடுங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே நம்ம போய் திருப்பி 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 கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கான மதிப்பு கீழே தான் போகுது. செவன்த் ஒன், இன்சல்டட். இஃப் சம்ஒன் இஸ் இன்சல்ட்டிங் யூ, உடனே போயிட்டு அவங்கள நம்மளும் திருப்பி 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில் பேசிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களோட சக்ஸஸ் பேசும். அவுட் சைட் தம் வித் சக்ஸஸ். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம், வெற்றிகரமான வாழ்க்கை அவங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கும். அப்படி பண்ணுங்க. நம்பர் 8, இஃப் தம் பீப்புள் தம் யூஸ் யூ. நிறைய இடங்கள் நடக்கும், எனக்குமே நடக்கும். நம்ம எப்பயுமே உண்மையான அன்பை கொடுக்கன்னு நினைப்போம், ஆனால் நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி கிடையாதுன்னு. அப்போ நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து இனிஷியலாக இருந்தே பவுண்ட்ரி செட் பண்ணலாம். இன்கேஸ் அதை விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த பவுண்ட்ரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். டிஸ்ரெஸ்பெக்டட். மதிக்காமல் ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்னா, மதிக்கவே இல்லை அப்படின்னா வாக் அவே வித் டிக்னிட்டி. திருப்பி திருப்பி போயிட்டு அவங்க எல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக், நம்மளோட வேல்யூவை பிரிங்கப் பண்ணுறது. அப்போ அதில் எதுவும் நடக்கலைன்னா நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட விலகி போகிறது நமக்கு நல்லது. தென் 10th, அண்டர் எஸ்டிமேட்டட். உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஒன்றெல்லாம் பண்ண முடியுமாடா, நீலாம் அதுக்கு லாயக்கே கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுங்க. அது நீங்கள் உங்கள் மனசில் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வேணால் தகுதி இருக்குது, வேறு யாரும் சொல்கிறது கிடையாது. அதனால் யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஷோ யுவர் ரிசல்ட்ஸ். உங்களுடைய சக்ஸஸ் அவங்களுக்கு பதிலாக சொல்லணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே கோத்ரூ பண்ணுவோம். உண்மை தானே? சடனாக சில பேர் இன்சல்ட் பண்ணுவாங்க, சடனாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சடனாக சில பேர் இக்னோர் பண்ணுவாங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க, நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயந்தான். அப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அழகாக அந்த 10 பாயிண்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு என்னென்னலாம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எனக்கு RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்பலாம். இதே மாதிரி ஒரு அருமையான டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் வேல்யூபிள்ங்க. எவ்ரிபடி ஆர் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. யாரையும் குறைச்சி நம்ம எடை போடவே கூடாது. அதனால் வாழ்க்கை எப்போவுமே நமக்கு
கரெக்டான முகத்தை காமிக்கும்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்போது இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வேல்யூவை குறைச்சிக்கிறாம நம்ம முன்னேறி சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்துக்கிட்டே இருப்போம். உண்மைதானே? நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். ஸோ ஃபர்கெட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க நம்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், அடுத்த எபிசோடு என்ன பேசலாம் அப்படின்ற எந்த டாப்பிக்காக இருந்தாலும் RJ1_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். ஆல் ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக, சிறப்பாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர். பை பாய். See you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.